ஸோ இன்றைக்கி இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையான பதட்டத்தோடு தான் வந்து ஆரம்பிச்சுது. ஏன்னா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானுடைய தீவிரவாத முகாம் மேலே வந்து தாக்குதல் நடத்தினாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆப்ரேஷன் சிந்து. ஸோ இது வந்து இதுக்கு மேலே எப்படி ரியாக்ஷன் இருக்கும் அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியல. பட் எனிவே இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா மார்க்கெட் ரொம்ப ஸ்டெடியாக இருந்தது. அதுவும் டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா 13,168.99 crores வாங்கியிருந்தாங்க அண்ட் சோல்டு ஃபார் 10,790.50 crores. ஸோ நெட்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ளஸ் 2,378.49 crores வாங்கியிருந்தாங்க. அதேமாதிரி ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 16,371.71 crores வாங்கியிருந்தாங்க. 13,785.85 crores விற்றுருந்தாங்க. பட் நெட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ளஸ் 2,585.86 crores வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ டிஐஎஸும் எஃப்ஐஎஸ் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா வாங்கி தான் இருந்தாங்க. ஸோ இந்தியன் மார்க்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டெடியாக இருந்தது. பட் நாளைக்கு வந்து எப்படி இருக்கும் என்னன்னு தெரியல. ஏன்னா இந்தியா பாகிஸ்தானுடைய இந்த பார்டர் டென்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. அதான் வந்து நாளைக்கு தான் நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்றது நல்ல நிலவரம் வந்து கரெக்டாக நம்மளுக்கு தெரியும். எனிவே பாகிஸ்தான் ஸ்டாக் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சரியான அடி அடிச்சிருந்தாங்கன்னு சொன்னாங்க. மார்க்கெட் வந்து ரொம்ப இறங்கியிருந்து பாகிஸ்தான் மார்க்கெட்டுன்னு சொன்னாங்க. பட் இந்தியன் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டெடியாக இருந்தது. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்றைக்கி வந்து இதுதான் நியூஸ். டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ், எஃப்ஐஎஸ் ஃபாரின் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா நெட்டை வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது நாளைக்கு பார்க்கலாம். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.